உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். நீங்க எப்படி சார் ஜோதிடம் படிக்காம எவ்வளவு விஷயங்கள் அக்யூரேட்டா சொல்வதற்கான காரணம் என்ன? அது நான் மெடிடேஷன் மூலமா என் போன ஜென்ம ஞாபகம் வச்சு நான் சொல்றேன். பார்த்த உடனே இப்போ ஒருத்தருக்கு நோய் வர்றது, இப்போ வேலை கிடைக்க போகுது, ஒவ்வொரு ஜோதிடர்களும் அவங்க மெத்தட் யூஸ் பண்ணுறாங்க. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், அதில் தான் தப்பு. ஒவ்வொரு ஜோதிடர்களும் ஒவ்வொரு விஷயம் சொல்லும் போது நீங்கள் ஜோதிடம் படிக்காமல் இந்த 2 ராசிகள் பொருத்தம் நல்லா இருக்கு அப்படிங்கிறத எப்படி கால்குலேஷன் பண்ணி சொல்ல முடியும்? அவங்க சூரியனை வச்சே போவாங்க, நம்ம சந்திரனை வச்சு போய்கிட்டு இருக்கோம். இன்னும் சந்திரனை வச்சு தான் போய்கிட்டு இருக்கோம். ஸோ அதனால் நம்ம மெத்தடுக்கும் அவங்க மெத்தடுக்கும் கொஞ்சம் டிகிரிஸ்லாம் மாறும். போன ஜென்மத்தில் இந்த மாதிரி இருந்திருக்காரு அப்படிங்கிறத திரும்ப கொண்டு வர முடியுமா? எனக்கு இதில் ஒரு தளம்பு இருக்கும். ஒரு 4000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு போர் செய்யும் போது அடிபட்டது. இதெல்லாம் கனவுல ஃப்ளாஷாக வரும். கான்ஃபிடென்ட்டாக சொல்லுவேன், இன்னும் 1 வருஷம் 2 வருஷத்தில் முற்பிறவி இருக்குன்னு ப்ரூவ் பண்ணிடுவாங்க. ரீஇன்கார்னேஷன் இருக்குன்னு ப்ரூவ் பண்ணுவாங்க. முடியும். ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் பிரியா. ஆன்மீகம் தொடர்பான சந்தேகங்களுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் தீர்வு கொடுத்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா டாக்டர் விஜய் ரிஷி அவர்கள் தான் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்ட கேட்கக்கூடிய கேள்விகள் அவ்வளோ விஷயம் இருக்குது. ஸோ அதை பற்றிலாம் நம்ம ஒவ்வொன்றா கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன் சார். சார் பொதுவாக எல்லாருமே ஒரு ஜோதிடர் அப்படின்னா அவங்க ஜோதிடம் ரீதியாக நிறைய படிச்சிருப்பாங்க. பிரசன்ன ஜோதிடம், பாரம்பரிய ஜோதிடம், சோழி பிரசன்னம், ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயம் இருக்குது ஜோதிடத்திலேயே. ஆனால் நீங்கள் உங்களோட ப்ரீவியஸ் வீடியோவில் நீங்கள் சொல்லியிருந்தீங்க, நான் ஜோதிடம் படிக்கலை அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஒரு ஜோசியரே அவ்வளோ விஷயங்கள் படித்து 4 பேர்கிட்ட சில விஷயங்கள் அனுபவம் மூலியமாக தெரிஞ்சுக்கவங்களே அவ்வளோ விஷயங்கள் அக்யூரேட்டாக சொல்கிறது கிடையாது. நீங்கள் எப்படி சார் ஜோதிடம் படிக்காமல் எவ்வளோ விஷயங்கள் அக்யூரேட்டாக சொல்வதற்கான காரணம் என்ன சார்? கண்டிப்பாக நீங்கள் சொல்கிறது வாஸ்தவம் மேடம். அதாவது நம்மளுக்கு பஞ்சாங்கம் வித்தியாசமாக யூஸ் பண்ணுறாங்க. அது போக நான் ஏற்கனவே நிறைய தடவை சொன்ன மாதிரி இது அறிவியல் ரீதியாக இன்னும் இது மூட நம்பிக்கையா அல்லது அறிவியல் சார்ந்ததா அப்படின்னு இருக்காங்க. ஆஸ் அ சயின்டிஸ்ட்டு நான் என் முற்பிறவி ஞாபகம் தான் நான் சொல்வேன். அது டவுட்டே கிடையாது. அதை வச்சு நம்ம ஜோதிடத்துக்கு ஒரு அஸ்திவாரம் இருக்குது. அது நம்ம மரபு அணு வரைக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன். நானாக கண்டுபிடிக்கலை, தெரிஞ்சதை வச்சு யூஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா கார் ஓட்டுறது எல்லாருமே ஓட்டலாம், கார் கற்றுட்டு ஓட்டலாம், ஒரு ஆள் கார் கற்றுட்டு ஓட்டலாம். அதே மாதிரி தான் ஜோதிடர்கள் ஜோதிடம் கற்றுக்கிட்டு ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. பட் அந்த மெக்கானிக்கு தான் அந்த கார் எப்படி ஒர்க் பண்ணணும்னு தெரியும் கண்டிப்பாக. ஸோ அந்த சயின்டிஃபிக் ஆதாரங்கள், அதாவது அறிவியல் ஆதாரங்களோட எனக்கு கொஞ்சம் தெரிகிறதுனால அந்த விஷயங்களை யூஸ் பண்ணி நான் எதுவும் புதுசாக கண்டுபிடிக்கல. நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணாங்களோ அதோட அஸ்திவாரங்கள் அழிக்கப்பட்டன. அதாவது நிறைய வார்லாம் ஒரு 6000 வருஷத்துக்கு முன்னாடிலாம் அழிக்கப்பட்டது, மறைக்கப்பட்டது. அதனால இப்போ பார்த்தீங்கன்னா ஜோதிட கட்டத்திலே பார்த்தீங்கன்னா சில மிருகங்கள் இருக்கும், சில அப்புறம் நீர் ராசிகள் போட்டிருப்பாங்க. அதாவது நீர் அனிமல்ஸ் போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி நெருப்பு ராசிகள் அந்த மாதிரி போட்டிருப்பாங்க. சில நேரம் பார்த்தோம்னா ஒரு இது தனுஷ் ராசிக்கு பாதி மனுஷன் பாதி குதிரை அப்படின்னு சொல்லிப்பாங்க. சென்டார்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. அந்த மாதிரி போட்டிருப்பாங்க. ஸோ ஜோதிடர்களுக்கே பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு வேர்ல்டு நம்பர் 1 ஜோதிடருக்குமே இது எதனால் வந்துச்சு அப்படின்னு தெரியாது. எதனால் வந்துச்சு, உருவ அமைப்பில் எதனால் கொடுத்தாங்க, அதை யாருமே கொஸ்டின் பண்ணல. ஒரு 6000 வருஷமாக பார்த்தீங்கன்னா அப்படியே யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நான் அந்த அஸ்திவாரம் எப்படி உருவாச்சுன்னு கண்டுபிடிச்சிருக்கேன். அது பரிணாம வளர்ச்சி, எவல்யூஷனையும் காமிக்குது நம்ம இதில் ஸோ இப்போ பூமியை சுற்றி 12 ராசிகள் இருக்குது. அதை 6 பிரித்தோம்னா ஒரு ஆண் பெண் அப்படின்னு வரும். ஸோ அது மாதிரி ஒரு ஃபோர்ஸ் இருக்குது, அப்படி பெர்மனண்ட்டாகவே இருக்குது. இப்போ கும்பராசிக்கு மனுஷன் ஒரு தண்ணி ஊற்றுற மாதிரி போட்டிருப்பான், கன்னி ராசிக்கு ஒரு பெண் போட்டிருப்பாங்க. ஸோ அது இங்கேருந்து போனீங்கன்னா 6 to 8 இருக்கும், இங்கேருந்து போனீங்கன்னா அப்படி 6, 8ன்னு வரும். ஸோ இந்த 6, 8ல் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 6 ஜோடிகள் தான் பார்க்க முடியும்.
ஓகே. இது வந்து 6000 வருஷத்துக்கு அழிக்கப்பட்டது. அது வந்து நான் மெடிடேஷன் மூலமா என் போன ஜென்ம ஞாபகம் வச்சு நான் சொல்றேன். ஒவ்வொரு ராசிக்கும் பேர் அப்படின்னு கண்டிப்பா அதான் பேர் பாதி இருக்கும், ஒரு ப்ளஸ் மைனஸ் அப்படின்னு இருக்கும். அந்த மாதிரி இப்போ வந்து கும்பராசினா ஒரு ஆண், இது பெண். அதே மாதிரி மேஷராசிக்கு ஒரு ஆண் இருக்கும், பெண் இருக்கும். ஸோ அந்த மரபு அணு தான் நம்மளுக்கு வந்து வருது. நான் என் டாக்குமெண்ட்ரி வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் விஜய் ரிஷிங்கிற யூடியூப் சேனலில், பார்த்தா எல்லாரும் பார்க்கலாம். அதில் வந்து சொல்லியிருப்பேன் எல்லாமே, ஒரு 1 hour டிவிடியில் சொல்லியிருப்பேன். அந்த மேஷராசி அதுக்கு ஒரு பேர் இருக்கும், 8ஆம் இடத்துல விருச்சகம் வரும். அதே மாதிரி அதே தான் அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜோதிடர்கள் யூஸ் பண்ணியிருக்காங்க. மேஷத்துக்கும் விருச்சகத்துக்கும் செவ்வாய் தான் அதிபதி அப்படின்பாங்க. அதுவும் என் கண்டுபிடிப்பில் கோயின்சைடு ஆகுது. அதே மாதிரி ரிஷபத்துக்கும் துலாமுக்கும் வந்து வீனஸ், அதாவது சுக்கிரன்னு சொல்லியிருப்பாங்க. அதுவும் கரெக்டாக மேட்ச் ஆகுது. ஸோ அந்த மாதிரி ஒரு 6000 வரைக்கும் இது வந்து மறைக்கப்பட்டது, அழிக்கப்பட்டது. அதில் அஸ்வாத்திலேருந்து பண்ணுறதுனால எனக்கு கொஞ்சம் பார்த்த உடனே இப்போ வந்து ஒருத்தருக்கு நோய் வர்றது, இது எப்போ வேலை கிடைக்க போகுது, அந்த மாதிரி. அதாவது வந்து ஒவ்வொரு ஜோதிடர்களும் அவங்கவுங்க மெத்தட் யூஸ் பண்ணுறாங்க. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், அதில் தான் தப்பு வர்றதே. அவங்கவுங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க, அவங்கவுங்க பஞ்சாங்கம் யூஸ் பண்ணிக்கிறாங்க, டிஃப்ரெண்ட் மெத்தட் யூஸ் பண்ணிக்கிறாங்க. மற்ற அறிவியல் கம்பேர் பண்ணும்போது ஜோதிடத்துக்கு இன்னும் அஸ்திவாரமே கிடையாது. எப்படி அங்கே இருக்கிற கிரகங்கள் நம்மளை வந்து அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு. அது சின்ன உதாரணம் சொல்லணும்னா வந்து பூமியை சுற்றி, பூமி வந்து சூரியனை சுற்றி வருது. பூமியை சுற்றி வரும்போது 4 பாயிண்ட் பிரிச்சிருப்பாங்க, சம்மர், வின்டர், ஆட்டம், அந்த மாதிரி. ஸோ அந்த பொசிஷனுக்கு போன உடனே நுண்ணுயிர்கள் அஃபெக்ட் ஆகுது. உடனே சிக்னல் போகும், செடி வந்து இலை உதிர்க்க ஆரம்பிக்கும். இல்லைன்னா ஸ்ப்ரிங் வந்துச்சுன்னா, அதாவது இது வந்துச்சுன்னா பூ பூக்க ஆரம்பிக்கும். ஸோ அது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். ஸோ இந்த சின்ன மூமெண்ட், எர்த்து மூமெண்ட்லேயே வந்து நம்ம இயற்கை இவ்வளோ இருக்குது. அது போக சந்திரன் வந்து இது பௌர்ணமி அமாவாசை வரும்போது சொல்லியிருப்பாங்க, இந்த ஹாஸ்பிட்டலெல்லாம் பேஷண்ட்ஸ் கொஞ்சம் ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க, அது நீர் ஓட்டத்தினால அப்படின்னு. அதுவும் சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ பௌர்ணமி அன்னைக்கு கூட கடல் அலை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு கூட. கண்டிப்பாக கரெக்டாக சொல்றீங்க. அது மாதிரி அது போக அந்த இது சந்திர கிரகம், சூரியன் எல்லாமே எஃபெக்ட் இருக்கும் கண்டிப்பாக. வந்து அது ராகுக்கு அது செயற்கையில் வரும்போது இருக்கும். ஸோ அந்த எனர்ஜி எல்லாமே அப்படி நம்ம நுண்ணுயிர் வரைக்கும் வந்து அஃபெக்ட் பண்ணும். இப்போ வந்து நான் வந்து போன வருஷம் 2019 யூகேல போய் பரிணாம வளர்ச்சியே வந்து முன்கூட்டியே நிர்ணயிக்கப்பட்டதுன்னு ஒரு பேப்பர் ப்ரெசென்ட் பண்ணிட்டு வந்தேன். அதாவது டார்வின் வந்து என்ன சொல்கிறாங்க வந்து, அது வந்து நேச்சுரல் செலெக்ஷன், அது போக சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் அப்படின்னு சொன்னாங்க. அது வந்து ஏதோ ரேண்டமாக நடக்குன்னு சொன்னாங்க. நான் வந்து இந்த கிரக ரீதியாக யுகங்கள் வர 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 இந்த மிருகங்கள் உருவாகிக்கிட்டே இருக்கும். அது இன்னும் விளக்க போகணும்னா 26,000 இயர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, 26,000 வருஷம். நம்ம எர்த்தோட ஆக்சிஸ் எல்லாருக்குமே தெரியும், இது தெரிஞ்ச விஷயம் தான், எல்லாமே சொல்கிறேன். இந்த எர்த்து சாஞ்சு இருக்குது. இந்த ஆக்சிஸும் பார்த்தீங்கன்னா ரிவர்ஸில் ஒவ்வொரு ராசி கட்டத்துக்கும் போகும். அது வந்து 2100 வருஷம் ஒவ்வொரு ராசி கட்டத்துக்கும். அது ஒரு யுகம் அப்படியே மாறிக்கிட்டே போகும். இப்போ ஏன் கால்குலேஷன் படி 1780 இருந்து கும்பயுகம் ஆரம்பிச்சிருச்சு. எப்போ நம்ம வந்து பெட்ரோல் கண்டுபிடிச்சி எனர்ஜி கண்டுபிடிச்சோமோ சயின்டிஃபிக் டெவலப்மெண்ட் ஃபாஸ்ட்டாக கூடிச்சு 200 வருஷத்தில். இப்போ கும்பயுகம் நடந்துகிட்டு இருக்கிறதுனால எல்லாருமே டிஜிட்டலாக போயிட்டோம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மனுஷனே இப்போ வந்து பிஹேவியர் பார்த்தீங்கன்னா ரொபாட்டிக்காக ஆயிட்டாங்க, இமோஷன் இல்லாமல். அதுக்கு முன்னாடி 2100 வருஷம் கழிச்சிங்கன்னா அது வந்து மீன யுகம். மீனம்னாலே அது வந்து ரிலிஜன், ஸ்பிரிச்சுவாலிட்டி, 12ஆம் இடம். மீனம் வந்து 12ஆம் இடம். அந்த 2100 வருஷம் பார்த்தீங்கன்னா நிறைய யோகிகள், புத்தர், ஜீசஸ், முகமது எல்லாம் பிறந்து நம்ம சமுதாயத்தை வந்து ஒரு வழிக்கு கொண்டு வந்தாங்க. அதாவது ஸ்பிரிச்சுவாலிட்டின்னு ஆரம்பிச்சுது. ஸ்பிரிச்சுவாலிட்டி தமிழில் வந்து ஆன்மீகம் சொல்லுவாங்க. ஆன்மீகமாக வந்தது, அது ஒரு எக்ஸ்ட்ரீமாக போனோடனே ரிலிஜனாக மாறிடுச்சு. ஆன்மீகம் கற்றுக் கொடுத்தாங்க. அந்த ஆன்மீகம் வந்து குரூப்பாக பண்ணும்போது ஒரு இது ரிலீஜன் அப்படின்னு வந்து அதுக்குள்ளே சண்டை ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அந்த மாதிரி வந்து நிற்கிறோம் இப்போ வந்து 2000 வருஷம். அதுக்கு முன்னாடி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களை அப்படியே மெதுவாக கொண்டு போகிறேன். இப்போ கும்பம் நம்ம ஆக்சிஸ் வந்து ரிவர்ஸில் ராகு கேது வந்து ரிவர்ஸில் போகும்னு சொல்லுவாங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ராகு கேது மாதிரி இந்த நம்ம ஆக்சிஸும் அந்த 12 ராசிலையும் பின்னாடி போகும். 210 வருஷம் 12 தடவை சுற்றி வந்துச்சுன்னா 2500 பிரம்மா சைக்கிள் அப்படின்பாங்க, அது ரிவர்ஸில் போகும். அப்புறம் மீனத்துலேருந்து
அடுத்து மேஷம் வரும், ரிவர்ஸில் போகுது. ஓகே. ஸோ மேஷம் ஃபுல்லாக சண்டை போட்டாங்க, வார் 24 மணி நேரம் சண்டை நடக்கும். அந்த சண்டை முடிஞ்சவொடனே தான் மீனத்துக்கு வந்தோடனே எப்போ சண்டை போதும் அப்படின்னு ஸ்பிரிச்சுவாலிட்டிக்குள்ளே நுழைஞ்சோம். இப்போ அடுத்த கும்பத்துக்குள்ளே வந்தோடனே ஃபுல்லாக வந்து ஃப்ரீடம், டெமோக்ரஸி. கும்பராசினாலே டெமோக்ரஸி வந்துச்சு. இப்போ வந்து எல்லாருமே மனுஷகுலம் வந்து டிஜிட்டலாக போயிட்டோம். பார்த்தா ராக்கெட் விடுறோம், சந்திரமண்டலம் போகணும்னு நினைக்கிறோம், இது மாதிரி அப்படி அந்த மாதிரி போய்கிட்டே இருப்போம். இன்னொரு 2000 வருஷம் இருக்குது, இன்னும் அந்த யுகம் இருக்குது. அப்புறம் கும்ப யுகம்னு சொல்கிறது இது எல்லா ஜோதிடர்களுக்கும் தெரிஞ்சது தான். வெஸ்டர்னில் யூஸ் பண்ணுவாங்க, இங்கே யூஸ் பண்ணுறாங்களா என்னன்னு தெரில. அப்புறம் மேஷத்துலேருந்து நீங்கள் வந்து அடுத்து இன்னொரு 2000 வருஷம் போனீங்கன்னா அப்போல்லாம் அந்த சிவிலைசேஷன்லாம் வந்துச்சு. ஈஜிப்ட் அவங்க அந்நேரம் என்ன சொன்னாங்கன்னா ராஜாக்கள்லாம் பில்டிங்காக கட்டுவாங்க. ரிஷப்னாலே பில்டிங்கு, ரிஷபம்னா பில்டிங்கு, இது கோல்டு, ப்ரெஷியஸ் ஸ்டோன் எல்லாம் சொத்து சேர்க்க ஆரம்பித்தாங்க. அந்த மாதிரி அந்நேரம் ஃபுல்லாக ஆர்கிடெக்சர் அந்த மாதிரி. ஸோ ஒவ்வொரு யுகமும் மனித குலம் ஒவ்வொரு இதுக்கு ஒரு இந்த மாதிரி இந்த ராசிக்கு ஏத்தாப்புல தான் போய்கிட்டு இருக்கு. பரிமாண வளர்ச்சி மாதிரி ஒவ்வொரு கட்டத்தையும் நோக்கி போய் கண்டிப்பாக அதே மாதிரி. இப்போ பார்த்தீங்கன்னா 4 புல் சாப்பிட்ற மிருகங்கள் இருக்கும், 1 வந்து சிங்கம் இருக்கும், அது போக மனுஷன் வந்துடுவான். ஸோ பரிணாம வளர்ச்சியில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நாய், ஓநாய் அந்த மிருகங்களுக்கு மூக்கு நீளமாக இருக்கும். அது கொஞ்சம் உள்ளக்க அமுங்கி போச்சு, ஏன்னா அந்நேரம் இது செடிலாம் வளர ஆரம்பிச்சிச்சு, மரத்தில் ஏற ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ மூக்கு நுகர்வதற்கு மூக்கு வேண்டான்னு பூனையாக மாறிச்சு. பூனை வந்து குரங்கா மாறிச்சு, குரங்குலேருந்து நம்ம மனுஷன் வந்திருக்கோம். அதே மாதிரி அங்கிட்டு இந்த வெஜிடபிள் சாப்பிட்றவங்க பார்த்தீங்கன்னா மேஷராசி, அடுத்து ரிஷபன் மாடு போட்டிருப்பாங்க, அப்படியே வளர்ந்துக்கிட்டே அந்த பக்கம் போச்சு, இந்த 2ஆக பிரான்ச் ஆச்சு. ஆனால் நம்ம பூமியை சுற்றி 2, 4 தான் எப்பயுமே இருக்கும். அதே மாதிரி தான் அதுக்கும் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் இருக்குது. நம்ம டிஎன்ஏ பார்த்தீங்கன்னா 4 மாலிகுல் தான் இருக்குது, ATCGன்னு இருக்குது. அது வந்து 2 ஸ்ட்ரிங்காக தான் மாறி இருக்கும் அது மாதிரி. ஸோ 2, 4. நம்ம பூமி சுற்றி வர்றது பார்த்திங்கன்னா 24, 2, 4. நம்ம சந்திரனுக்கு நம்பர் கொடுத்துருப்பாங்க 2, பூமிக்கு வந்து 4. எல்லாமே மேத்ஸ், ஃபிசிக்ஸ், பயாலஜி எல்லாமே சார்ந்தது தான் ஜோதிடம் மேடம். அதை வந்து நான் இன்னும் விரிவாக சொன்னோம்னா நிறைய பேசிக்கிட்டே இருக்கலாம். கண்டிப்பாக அடுத்த நீங்கள் கண்டிப்பாக சார் நிறைய விஷயங்கள் நம்ம ஒரு ஜோதிடரை நம்ம போய் பார்க்கும்போதே, நான் இப்போ ஜோதிடம் படித்தவங்கள்ட்டே நான் சொல்கிறேன். இப்போ என் ஃபேமிலியில் ஒருத்தருக்கு மேரேஜ் அப்படின்னு வச்சுக்கோங்க, போய் ஒருத்தர்கிட்ட பார்த்தோம் அப்படின்னா 2 ஜாதகம் நல்லா இருக்கு, கல்யாணம் பண்ணி வைக்கலாம். சார் அதே ஜாதகத்தை இன்னொருத்தர்கிட்ட போய் கேட்கும்போது இல்லை இது கொஞ்சம் பொருத்தம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்வாங்க. ஸோ இன்னொருத்தருக்கு தோஷம் இருக்குது, பரிகாரம் செய்யணும் அப்படின்னு. ஸோ இப்படி ஒவ்வொரு ஜோதிடர்களும் ஒவ்வொரு விஷயம் சொல்லும் போது, ஸோ நீங்கள் ஜோதிடம் படிக்காமல் இந்த 2 ராசிகள் பொருத்தம் நல்லா இருக்குது அப்படிங்கிறத எப்படி கால்குலேஷன் பண்ணி சொல்ல முடியும்? இல்லை மேடம், நான் ஏற்கனவே நிறைய தடவை சொன்ன மாதிரி நான் வந்து இந்தியன் பஞ்சாங்கம் யூஸ் பண்ணுறதே கிடையாது. இப்போ கரண்ட் நாசா யூஸ் பண்ணிக்கிறாங்க. அவங்க வந்து இங்கிலீஷில் வந்து எஃப்எம்எரிஸ் அப்படிம்பாங்க, எஃப்எம்எரிஸ்ன்னு. ஸோ அவங்க வந்து சூரியனை வச்சே போவாங்க, நம்ம வந்து சந்திரனை வச்சு போய்கிட்டு இருக்கோம், இன்னும் சந்திரனை வச்சு தான் போய்கிட்டு இருக்கோம். ஸோ அதனால் நம்ம மெத்தடுக்கும் அவங்க மெத்தடுக்கும் கொஞ்சம் டிகிரிஸ்லாம் மாறிடும். ஸோ நான் வந்து மேபி ஒரு 2-3 ஜென்மங்களுக்கு முன்னாடி வந்து யூரோப்பில் பிறந்தேன்னு எனக்காக ஒரு ஞாபகம் வருது. அந்த மாதிரி யூரோப்பில் பிறந்திருப்பேன், அதனால தான் நான் வெஸ்டர்ன் அஸ்ட்ராலஜி பண்ணுறேன். ஏன்னா எனக்கு இந்த இதில் வந்து நட்சத்திரம் பேர் கூட தெரியாது, அது போக ராசி கிடையாது. ஆனால் ஆக்யூரேட்டாக சொல்லுவேன், தசா பீரியட் யூஸ் பண்ணுவேன். தசா பீரியடு இந்தியாவில் இருந்து இந்த வேதிக் முறையில் யூஸ் பண்ணுவேன். அதுலேயுமே பார்த்தீங்கன்னா தசா நான் ப்ரிடிக்ட் பண்ணி சில நேரம் வந்து 2 மாதம் கழிச்சு நடக்கும். ஸோ அதனால் இன்னும் கரெக்ட் பண்ணலன்னு அர்த்தம், இதுபடி இன்னும் கரெக்ட் பண்ணல. ஸோ இப்போ நீங்கள் உங்கள் கேட்ட கேள்விக்கு பார்த்தோம்னா ஒவ்வொரு ஜோதிடர்களும் ஒவ்வொரு பஞ்சாங்கம் யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. அவங்களுக்கு அதாவது அவங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கிற இது யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. இன்னும் ஸ்டாண்டர்டைஸ் பண்ணலை. அந்த மாதிரி இப்போ வந்து ஜெனட்டிக் இன்ஜினியரிங்னா பார்த்தீங்கன்னா முந்தி வந்து கிரிகர் மெண்டல்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் வந்து சும்மா பூவையும் மிக்ஸ் பண்ணி கலர் பூ கொண்டு வந்தார். அந்த மாதிரி அவருக்கு அந்நேரம் வந்து ஜெனட்டிக்னா என்னன்னே தெரியாது. அந்த மாதிரி அறிவியல் வளர வந்து ஃபவுண்டேஷனை மாற்றிக்கிட்டே வந்திருக்காங்க. நியூட்டன் தப்பு, கிராவிட்டினே சொல்லிட்டாங்க. அந்த கிராவிட்டி வந்து ஃபோர்ஸஸ் வந்து வேறு மாதிரின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அது மாதிரி ஜோதிடத்தில் இன்னும் சொல்லவே இல்லை, இருக்கிற மாதிரியே யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு ஜோதிடர் வந்து கணிச்சு சொல்லுவார் இவங்களை கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு. மேபி அவர் கால்குலேஷனில் வந்து ஃபியூ டிகிரி மாறினாலே, இப்போ பார்த்தீங்கன்னா
எனக்கும் என் ட்வின் பிரதர் இருக்கார், அவருக்கும் ஒரே ஒரு டிகிரி தான் வித்தியாசம். ஒரே ஒரு டிகிரி. அவர் வந்து கடகத்தில் வந்துடுவார், நான் மிதுனம். ஜஸ்ட் 29 பாயிண்ட்டு. அதான் ஃபேஸில் இருந்து பார்த்தோம்னா லக்னம் வந்து தெரியும். என் ஃபேஸ் வந்து வேறு மாதிரி இருக்கும், அவர் ஃபேஸ் வேறு மாதிரி இருக்கும். ஸோ அதுலேருந்தே வந்து அவர் வந்து கடகம் தான், நான் வந்து மிதுனம், இந்த கன்னத்தில் குழி விழுது, ஸோ அதுலேருந்து மிதுனம் அப்படின்னு சொல்லிடுவேன் நான் அந்த மாதிரி. ஸோ என்ன சொல்ல வரேன்னா, கன்னத்தில் குழி விழுந்தா மிதுனம் ராசி, கன்னத்தில் குழி வந்துச்சுன்னா ஏதாவது ஒரு கிரகம் இருக்கும் மேடம். லக்னம், சூரியன் அல்லது ராகு கேது ஏதாவது ஒன்று இருக்கும் இந்த கன்னத்தில் குழி உள்ளவங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா உங்களுக்கு வந்து பிரபு சார் இருக்காங்க, சிவாஜி கணேசன். அவங்க வந்து டிசம்பர் ஜனவரியில் பிறந்தவங்க, சூரியன் மகரத்தில் இருக்கும். தீபிகா படுகோனேன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, அவங்களுக்கும் கன்னத்தில் குழி, அவங்களும் அதே மாதிரி மகரம்னு சூரியன் மகரத்தில் இருக்கும். ராகுல் காந்தி வந்து மிதனத்தில் பிறந்தவர், ஜூன் மாதம் பிறந்தவர், அவருக்கும் கன்னத்தில் குழி விழும். ஸோ இது மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு கிரகம், சந்திரன் இருக்கும். லக்னம் இருந்தால் நல்லா தெரியும், எனக்கு லக்னம் வந்து மிதுன லக்னம். ஸோ அந்த மாதிரி இங்கே குழி இருந்துச்சுன்னா வந்து ரிஷபம், துலாம். நீங்கள் மிருகத்தில் எல்லா மிருகத்துலையும் போய் பாருங்க, மாட்டில் மட்டும் பாருங்கள், இங்கே மட்டும் ஒரு குழி இருக்கும் மாடுக்கு. அதை நான் வந்து டாக்குமெண்ட்ரியில் சொல்லியிருப்பேன், க்ளீனாக எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். சயின்டிஃபிக்காக மரபணு வரைக்கும் இருக்குது அப்படின்னு. திருப்பி உங்கள் கேள்விக்கு வர்றது வந்து ஜோதிடர்கள் வந்து இதை மட்டும் கரெக்ட் பண்ணாங்கன்னா, இந்த பஞ்சாங்கத்தையும் கரெக்ட் பண்ணி தசா பீரியடையும் கரெக்ட் பண்ணால் இன்னும் அக்யூரேட்டாக சொல்லலாம். அதாவது சிலவங்க பர்சனாலிட்டி நான் சொல்லுவேன், எப்படி சார் 90% சொல்கிறீங்க, 90% அப்படியே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து நான் வந்து பெஸ்ட் அஸ்ட்ராலஜின்னு சொல்ல மாட்டேன், நானும் ஒரு மனுஷன் விடுற மிஸ்டேக் தான் ஒரு மாதிரி. அதாவது பார்த்தீங்கன்னா இது ஒரு சக்கரம், ஒரு கடிகாரம் மாதிரி ஓடிக்கிட்டு இருக்குது. நம்ம ஒரு பல்சக்கரத்தை மிஸ் பண்ணிட்டோம்னா தப்பாயிரும் இல்லையா? நான் சின்ன உதாரணத்துக்கு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இது சூரியனை சுற்றி பூமி வருது, நிலா பூமியை சுற்றி வருது, ராகு கேதும் ரிவர்ஸில் சுற்றி வருது. ஸோ ஒவ்வொரு சக்கரமும் ஓடி தான், அதான் காலச்சக்கரம். இப்போ வந்து சூரிய மண்டலமே வந்து நான் நினைக்கிறேன் 280 ட்ரில்லியன் இயர்ஸ்ன்னு நினைக்கிறேன். நம்ம இது அது பேர் என்னது, மில்கி வே கேலக்ஸி தமிழில் வந்து பால்வெளி வந்து அதை சுற்றி வர்றதுக்கே அது ஒரு சக்கரம், காலச்சக்கரம். நான் எப்படி வந்து இது பிரம்மா சைக்கிள்னு நம்ம ஆக்சிஸ் வந்து போகுதோ அது ஒரு சக்கரம். அப்புறம் பெரிய சக்கரம் வந்து அந்த சக்கரம் 70 மில்லியன் இயர்ஸ்க்கு ஒருக்க மிருகங்களும் மாறும். ஏன்னா நம்ம பால்வெளி வந்து அதுவும் பார்த்தீங்கன்னா ஓவல் ஷேப்பில் தான் இருக்கும். சூரியன் அதில் தள்ளி போயிட்டு வரும். ஸோ ரொம்ப தள்ளி போன உடனே இங்கே வந்து பனிக்காலம் ஆரம்பிச்சிடும். அதில் தான் நம்ம பார்த்துருப்போம், இது மாதிரி இந்த இது பேர் என்ன, ஃபுல் உலகமே ஸ்னோவாக கவர் ஆயிருந்துச்சு. அந்த மாதிரி ஸ்னோ, இந்த அது பேர் என்ன சொல்லுவாங்க, அந்த மேமூத்லாம் இருந்த காலம் 10,000 வருஷத்துக்கு முன்னாடி அப்படி ஆச்சுன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி அது ஒரு சைக்கிள். ஸோ எல்லாமே வந்து முன்கூட்டியே நிர்ணயிக்கப்பட்டது. நம்ம கிரகம் வந்து கிரகத்துக்கு கம்பேர் பண்ணும்போது நம்ம ஒரு சின்ன கடுகு தூள் சைஸ் தான், அதுக்குள்ள ஒரு மரபணு இருக்குது. அதையுமே கிரகம் கண்ட்ரோல் பண்ணுதுன்னா பார்த்துக்கோங்க, அப்படின்னா எவ்வளோ பெரிய எனர்ஜி நம்மளை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கு. இது வந்து நிர்ணயிக்கப்பட்டது எல்லாமே. எப்படி ஒரு திருப்பி அதே சொல்லணும்னா, ஒரு சின்ன செல்லிருந்து மனுஷ உருவன் வளர்ந்து வருது, எல்லாமே வந்து அது வந்து அந்த மரபணு தான் செய்யுது. ஸோ அதே மாதிரி நீங்கள் சொல்லியிருந்தீங்க, எனக்கு ஜோதிடம் வந்து நான் கற்றுக்கல, ஆனால் இதுக்கு முன்னாடி ஜென்மத்தில் நான் வந்து ஜோதிடம் தெரிந்த ஒரு நபராக இருந்திருக்கேன். ஸோ அதனால தான் எனக்கு இப்போ வரைக்கும் அந்த ஜோதிடத்தின் மேலே ஆர்வமாக இருக்குது அப்படின்னு தெரிய வருது அப்படின்னு சொல்லுங்க. இப்போ ஒரு சிலருக்கு வந்து தூக்கத்தில் சில கனவுகள்லாம் வரும். இப்போ அடுத்த வாரம் நடக்க போறது அவருக்கு ஒரு போன வாரத்துக்கு முன்னாடியே வந்து சில சிம்டம்ஸ், சில விஷயங்கள் கனவா வந்திருக்கும். அந்த கனவு வந்து அடுத்த வாரம் அப்படியே நடக்கும். அப்ப இதெல்லாம் என்ன ஒரு இது, எதற்காக இது எப்படி எனக்கு தோணுது, இது உண்மையாவே நடக்க போகுது அப்படின்னா ஏன் எனக்கு கனவா வந்தது? இதெல்லாம் முன்ஜென்மத்தோடய ஒரு கனெக்டிவிட்டியா? கண்டிப்பாக மேடம். அதாவது நான் வந்து எல்லாருக்குமே சொல்லியிருக்கேன், நீர் ராசியில், அதாவது மீனம், விருட்சகம், கடகம், இதில் வந்து கிரகங்கள் நிறையா இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சைக்கிக் பவர் இருக்கும். நான் அதை பார்த்த உடனே கண்டுபிடிச்சி சொல்லிடுவேன். நீங்கள் ஒரு ஹியூமன் எக்ஸ்ரே மிஷின் அப்படின்னே சொல்லுவேன், அக்யூரேட்டாக இருக்கும். அவங்களுக்குலாம் என்ன பண்ணுன்னா, அந்த முன்கூட்டி எஸ்பெஷலி சந்திரன் மீனத்தில் இருந்துச்சுன்னா 12ஆம் இடம் சந்திரன், அது வந்து சப்கான்ஷியஸ் மைண்டு. அவங்க கனவெல்லாம் இன்டர்பிரேட் பண்ணாங்கன்னா சொல்லியிருக்காங்க நிறைய பேர், எனக்கு முன்கூட்டியே தெரிஞ்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஏன்னா அந்த மீனவ ராசி தான் வந்து நல்ல டீப் மைண்டு.
நம்ம டீப் மைண்ட், அதான் சப்கான்ஷியஸ் மைண்ட் இங்கிலீஷில் சொல்லுவாங்க. அதில் சந்திரனோ அல்லது குருவோ இருந்துச்சுன்னா அவங்களுக்குலாம் கனவு வந்துச்சுன்னா இதுக்கு அது இந்த நீர் ராசிகள் அது அதில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். அதான் சைக்கிக் எனர்ஜி சொல்லுவாங்க. இப்போ டெலிபத்தியும் அதே மாதிரி தான். அதே மாதிரி இப்போ வந்து அதே மாதிரி அது மாதிரி நிறைய எக்ஸாம்பிள் இருக்குது. நான் இப்போ எங்கள் அம்மா ஃபோன் பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே எனக்கு சிக்னல் வந்துடும். ஏன்னா அவங்க நினச்ச சிக்னல்ஸ் இங்கே வருது. நம்ம எல்லாமே என்ன அலைகள், நம்ம திங்க் பண்ணுறதும் என்ன அலைகள், மற்றவங்க திங்க் பண்ணுறதும் என்ன அலைகள். ஸோ அது வந்து மேட்ச் ஆகும்போது கரெக்டாக வந்து நம்மளுக்கு சிக்னல் வந்துடும். அந்த மாதிரி சைக்கிக் எனர்ஜி இருக்கும். பிரசன்ன ஜோதிடமும் அதே மாதிரி தான். நீங்கள் வந்து உட்காருவீங்க, அவங்க கரெக்டாக சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த சைக்கிக் எனர்ஜி இதனால் வந்திருக்காரு அப்படின்னு. ஏன்னா நம்ம திங்க் பண்ணுறது எல்லாமே அந்த மரபணுவில் வைப்ரேட் ஆகி அதுதான் வெளியில் அந்த அதான் என்ன அலைகளாக வந்து அப்படி வரும் மேடம். ஸோ ஒரு சிலர் வந்து திடீர்னு அவங்களுக்கும் அந்த நிகழ்காலத்தில் நடக்கிறதுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஆனால் திடீர்னு அவங்க வேற ஒரு விஷயம் புதுசாக செய்வாங்க, இல்லை புது லாங்குவேஜ் பேசுவாங்க. கார் இத்தனை நாள் வரைக்கும் நான் ஓட்டினதே கிடையாது, எனக்கு டக்குன்னு ஓட்ட வருது இப்படின்லாம் வித்தியாசமாக சொல்லுவாங்க இல்லையா? ஸோ இது எப்படி ஒருத்தருக்கு அந்த திறமைகள் மட்டும்தான் போன ஜென்மத்தில் இருந்து கனெக்ட் ஆகுமா, இல்லை வேறு ஏதாவது விஷயங்கள் இல்லை தொடர்பு உள்ள மனிதர்களும் கனெக்ட் ஆவாங்களா? எல்லாருமே சொல்லுவாங்க 7 பிறவி தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் ரிசர்ச் ஆராய்ச்சி மூலம் நீங்கள் நான்லாம் 30 தடவை பிறந்திருக்கேன், மேலேயே பிறந்திருக்கேன் இந்த உலகத்தில். ஸோ நம்ம ஒவ்வொரு பிறவிலையும் கற்றுக்கிற திறமைகள் அப்படியே நம்மளுக்கு வந்து மெமரியாக ஆட் ஆகிட்டே போகும். நம்ம மரபணு ஒன்று, அதுக்கு மேலே நம்ம கர்மாக்கள், நம்ம என்ன நல்லது நினைக்கிறோம் கெட்டது நினைக்கிறோம் எல்லாமே ரெக்கார்ட் ஆயிரும். அது நம்ம ஜெனட்டிக்கில் பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்குது. ஒரு டைனோசார் டிஎன்ஏ இருக்குது, ஒரு துளசியோட டிஎன்ஏ இருக்குது. ஏன்னா எல்லாமே ஒரு நுண்ணுயிர்லேருந்து தான் ஆரம்பமாச்சு எல்லாமே. ஸோ எல்லாமே மெமரியாக இன்னும் இருக்குது. அதைத்தான் வந்து இன்னும் வந்து ஹியூமன் டிஎன்ஏ வந்து ஃபுல்லாக சீக்வன்ஸ் பண்ணாலும் நிறைய தெரியாத விஷயங்கள் இன்னும் மடங்கி உள்ளே இருக்குது. அதெல்லாம் அந்த மாதிரி விஷயங்கள். ஸோ நம்ம ஜென்மம் எடுக்க அந்த மெமரிகளும் அதுவும் அப்படி ரெக்கார்ட் ஆகி நம்ம மரபணுக்கு மேலே இருக்கும். இப்போ வந்து ஒரு சின்ன உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஒரு முட்டையும் விந்தும் சேர்ந்த உடனே நம்ம ஜாதகம் எழுதப்படுதுன்னு நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன். ஜாதகம் எழுதப்படுது. அந்த செல் டிவைட் ஆகிட்டே போகும்போது ஃபஸ்ட்டு ஆர்கன் எது உருவாகும்னு நினைக்கிறீங்க? ஃபஸ்ட்டு வந்து மூளை தான் வரும், அதோடு சேர்ந்து இருதயம் ஆரம்பிச்சிடும். ஏன்னா இருதயம் தானே எல்லா செல்லுக்கும் பிளட்டு பம்ப் பண்ணணும். ஆனால் மூளை தான் ஃபஸ்ட்டு வளரும். மூளையில் தான் நம்ம மெமரி எல்லாம் ஸ்டோர் ஆகுது. ஸோ போன ஜென்ம இதுவும் அந்த இதில் ஸ்டோர் ஆகி அதில் இருந்தால் வளர்ச்சியே வருது. அது மாதிரி தான். ஸோ நம்ம என்ன எண்ணங்கள் நினைக்கிறோமோ அது எல்லாமே ரெக்கார்ட் ஆகிரும். சப்போஸ் வந்து இப்போ உங்களுக்கு தெரிஞ்சே தப்பு பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, தெரிஞ்சே தப்பு பண்ணுறாங்க, அது ரெக்கார்ட் ஆகிரும். அதுதான் பேட் கர்மா. தெரியாமல் தப்பு பண்ணிட்டோம்னா அது வந்து மன்னிக்கப்பட்டுரும். பிரபஞ்சம், அதாவது நம்ம பிரபஞ்சத்துலேருந்து மன்னிக்கப்பட்டுரும் அந்த மாதிரி. ஸோ நீங்கள் ஆல்ரெடி வந்து ஒரு சயின்டிஸ்டாகவும் இருக்கீங்க, நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு வச்சுருப்பீங்க. இப்போ மெடிக்கல் ரீதியாகவே நம்ம வருவோம். ஸோ ஒருத்தருடைய எக்ஸாம்பிள் நம்ம 7ஆம் அறிவு படம் எடுத்துக்கலாம். அந்த படத்துல வந்து ஒருத்தவங்களோட டிஎன்ஏவை வந்து தூண்டி விடுறது மூலமா போதி தர்மருடைய திறமைகளை வந்து திரும்பவும் கொண்டு வர முடியும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து. ஸோ இதுவுமே வந்து முன்ஜென்மத்தோட அவர் வந்து போதி தர்மருடைய திறமைகள் அவரோட டிஎன்ஏல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்போ இருக்கிற ஒருத்தருடைய இருக்கிறாரு அப்படின்னா இந்த மாதிரியான விஷயங்கள் அவர் போன ஜென்மத்துல இந்த மாதிரி இருந்திருக்காரு அப்படிங்கறத திரும்ப கொண்டு வர முடியுமா? கண்டிப்பாக அவங்களுக்கு ஞாபகம் வந்துச்சுன்னா கொண்டு வரலாம் மேடம். அதாவது நான் இதில் வந்து இதுக்கு தான் வந்து விர்ஜினியா இன்ஸ்டியூட்டில் ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு சின்ன பொண்ணு 7 வயசில், அது பிறந்தது இந்த ஜென்மத்தில் பிறந்தது ஸ்வீடன். இந்த ஜென்மத்தில் பிறந்தது ஸ்வீடன். அது வந்து திடீர்னு பேரை மாற்றி சொல்லுது. அது லாங்குவேஜும் இது டச் லாங்குவேஜ் கொஞ்சம் பேச ஆரம்பிக்குது. என் பேர் வந்து அண்ணா, நான் வந்து இந்த ஸ்ட்ரீட்டில் இருந்தேன் அப்படின்னு. ஸோ அவங்கள அங்கே கூட்டிகிட்டு போனாங்க. அந்த ஸ்ட்ரீட்டில் அவங்க அம்மா அப்பா அந்த ஸ்ட்ரீட்டுக்கு போக முன்னாடி அது நேராக ஸ்ட்ரீட்டில் ஓடி போய் வீடை கண்டுபிடிச்சி மாடிப்படியில் ஏறும் போது இங்கனக்குள்ளே என் ஃபோட்டோவாக இருக்குமே அப்படின்னு அந்த வேர்ல்டு வார் 2ல் பிறந்த ஞாபகத்தை சொல்லுது. இதெல்லாம் வந்து சாதாரண ஆட்கள் டாக்குமெண்ட் பண்ணல. எம்டி சைக்காட்ரிஸ்ட், டபுள்ஸ் எம்டி வச்சிருக்க யூஎஸில் இருக்கவங்க ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மரபணுலே அவங்க ஞாபக சக்தி அவ்வளோ டீட்டெயில்டாக இருக்குது. அவங்க போன ஜென்மத்தில் வந்து புக்கு எழுதுனாங்க. இந்த ஜென்மத்தில் 7 வயசுலேயே புக்கு பப்ளிஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த 7ஆம் அறிவு மாதிரி நம்மளோட திறமையை நம்ம
தூண்டுதல் பண்ணோம்னா இது அதில் வந்து கொஞ்சம் சயின்ஸ் ஃபிக்ஷனாக காமிச்சிருப்பாங்க. அது வந்து நம்மளாவே இப்போ வந்து இன்னொரு உதாரணத்தை சொல்லணும்னா இதே கண்டினியூ பண்ணணும்னா சைக்காட்ரிஸ்ட் வந்து ப்ரீவியஸ் லைஃப் ரிக்ரெஷன் சொல்லுவாங்க. அந்த ரெக்ரெஷன் சொல்லுவாங்க. அவங்கள வந்து ஹிப்னடைஸ் பண்ணிட்டு போன ஜென்மத்துக்கு கொண்டு போவாங்க. அதில் இருக்கிற பிரச்சனைகளெல்லாம் தீர்த்து வைப்பாங்க. அந்த மைண்ட் பிளாக்கேஜ் அந்த மாதிரி அது மாதிரி. ஸோ அதை வந்து நம்ம முனிவர்கள்லாம் வந்து செல்ஃப் ஹிப்னாசிஸே பண்ணுவாங்க. அவங்களாவே மெடிடேட் பண்ணி அவங்க ஜென்மங்கள் நினைக்கப்படும். எனக்கு அந்த அந்த உணர்வுகள் ஒரு 20% இருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ நான் வந்து ஒரு சைக்காட்ரிஸ்ட் போக வேண்டியதில்லை. நானாகவே மெடிடேட் பண்ணேன்னா 20% அந்த முனிவர்கள் எப்படி வந்து அப்படியே தவம் செஞ்சு கண்டுபிடிப்பாங்களோ அது மாதிரி ஒரு பவர் இருக்குன்னு நான் சொல்லுவேன். ஆனால் நம்ம 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 இது ரிலிஜன் படி பார்த்தாங்கன்னா ஒருத்தங்க வந்து புதுசாக ஒரு இது செய்கிறாங்கன்னா அப்படின்னா அவங்களுக்கு வந்து தெய்வீக பவர் இருக்கணும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்போட கொண்டு வந்துட்டாங்க. நம்ம சமுதாயத்தில் கொண்டு வந்துட்டாங்க. நீங்கள் யார் வேணாலும் பாருங்கள், ஒரு ஜீசஸ் கிரைஸ்ட் ஒரு சாதாரண கார்பெண்டராக இருந்து தான் வந்தார். காந்தி ஒரு சாதாரண ஒரு லாயராக இருந்து தான் அவர் டைம் வரும்போது வந்தார். அப்படியே பாருங்கள், ரஜினிகாந்த் ஒரு சாதாரண மனுஷன், அவர் இதில் ரோட்லலாம் படுத்துருப்பான்னு கேட்பான். அந்த மாதிரி ஒரு சான்ஸ் கிடச்சி வந்தவர். ஸோ அவர் உள்திறமை வளர்கிறதுக்கு இவ்வளோ டைம் ஆகுது. அவங்களோட ஃபுல் அந்த அதாவது இந்த ஜென்மத்தில் என்ன செய்ய போகிறாங்கன்னு வர்றதுக்கு டைம் ஆகும். நம்ம இதுபடி பார்த்தாங்கன்னா கதைகள் நிறையா சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி இப்போயும் நிறைய கார்ட்டூன்ஸ்லாம் ஓடும். ஒருத்தங்க எக்ஸ்ட்ராவாக பிறக்கிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து பயங்கர சூப்பர் திறமை இருக்குன்னு ப்ரொஜெக்ட் பண்ணாதான் நம்புவாங்க. அது மாதிரி இருக்குது. ஸோ நான் அதில் என்ன சொல்ல வரேன்னா நம்ம மரபணு அப்படி கண்டினியூ ஆகிட்டே தான் போகும். இன்னும் ஒன்று சொல்ல போனேன்னா சிலவங்களுக்கு மச்சம் இருக்கும், பிறப்பில் இருக்கும். எனக்கு இந்த இதில் ஒரு தளம்பு இருக்குது. அது வந்து நான் வந்து ஒரு 4000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு போர் செய்யும் போது அடிபட்டது. இதெல்லாம் வந்து கனவுல ஃப்ளாஷாக வரும். அதாவது நம்ம வந்து தூங்கும் போது என்ன செய்கிறோம் மேடம், தூங்கும் போது வந்து மெடிடேட் பண்ணுறோம். ஆக்சுவலாக மெடிடேஷனுக்கு போயிடும். நம்ம ஹார்ட் பீட்லாம் குறைஞ்சிரும், ப்ரீதிங் வந்து ஸ்லோ டவுன் ஆயிரும். நம்ம மரபணு மட்டும் ஆக்டிவாக ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கும், அதோட வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கும். பிரெயினும் வந்து ஒரு மாதிரி ஸ்லோ டவுன் ஆயிரும். எல்லாமே பிளட் மட்டும் சர்க்குலேட் ஆகிருக்கும், அப்படி இருக்கும். அதே மாதிரி தான் தூங்குற மாதிரியே தான் மெடிடேஷனும் சப்கான்ஷியஸ் மைண்டுக்குள்ளே போயிடும். நம்ம தூங்கும் போது வர்ற கனவுகளை இன்டர்பிரேட் பண்ணாலே நம்மளுக்கு நிறைய போன ஜென்ம ஞாபகங்கள் இருக்கும். அந்த மாதிரி இதில் திடீர்னு சம்பந்தம் இல்லாமல் கனவு வரும். எனக்கு வந்து கனவு வர்றது அதை இன்டர்பிரேட் பண்ணும் போது தான் வந்து இதுலேயுமே இந்த தழும்புகள்லையுமே ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. போன ஜென்மத்தில் என்ன தழும்பு இருந்துச்சோ அதுவும் திரும்பி வருது, அடுத்த ஜென்மத்துலையும் வருது. அது இந்த வெர்ஜினியா இன்ஸ்டியூட்டில் வந்த வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா முகமே அதே மாதிரி சிமிலராக பிறக்கிறாங்க அப்படின்னு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அப்படின்னா நம்ம முகம் அப்படி இருக்குன்னா மரபணுவும் சார்ந்தது. ஏன்னா மரபணு தான் நம்மளை டிசைன் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி நிறைய ரிசர்ச் பண்ணுறாங்க. நான் இன்னும் அதான் கான்ஃபிடென்ட்டாக சொல்லுவேன், இன்னும் 1 வருஷம் 2 வருஷத்தில் முற்பிறவி இருக்குன்னு ப்ரூவ் பண்ணிடுவாங்க, ரீஇன்கார்னேஷன் இருக்குன்னு ப்ரூவ் பண்ணுவாங்க. சயின்டிஃபிக்காக முடியும். அது சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணுவாங்க. அதாவது இப்போ வந்து போன ஜென்மத்தில் இப்போ போய் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒரு பையன் வந்து ஜப்பான் கடலில் வந்து நான் வந்து ஒரு ஃபைட்டர் ஃப்ளைட் ஓட்டிட்டு போய் இறந்து போனேன் அப்படின்னு சொன்னாங்க. கரெக்டாக அவன் போய் எந்த ஐலாண்டில் விழுந்தான் எல்லாமே கண்டுபிடிச்சிருக்காங்க. அது வந்து நிறைய பேருக்கு நம்ப முடியாத விஷயங்களாக இருக்கும். பட் இதெல்லாம் ரிசர்ச் பண்ணது சைக்காட்ரிஸ்ட். அவங்கள அப்படி மெடிடேஷன் கொண்டு போய் அவங்கள இந்த ஹிப்னடைஸ் பண்ணி அதை எழுத வைப்பாங்க. எழுதி அவங்க சொல்கிறதெல்லாம் எழுதும் போது முன்பிறவி அப்படியே சொல்கிறாங்க. இந்த மாதிரி பாஸ்ட் லைஃப் ரெக்ரெஷன் சொல்லுவாங்க. அந்த மாதிரி